வணக்கம். மோர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. நான் அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேம்மா. மற்றும் தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணுமா. அந்த இஞ்சியும் ஒரு 10 பச்சை மிளகா. இது வந்து எங்களுடைய காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோமா. உங்களுக்கு காரம் வேணும்னா கூட குறைச்சல் போட்டுக்குங்க. இதை ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்காத, கொஞ்சம் லேசாக வதக்கினா போதுமா. வதக்கி எடுத்து அந்த அரிசி பருப்போடு சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுமா. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடிக்க விடுங்கம்மா. நல்லா வெடிக்கட்டும். ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. காரத்துக்கு காரம் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் 2 மிளகா போட்டுக்குங்கம்மா. நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோமா. அதையும் சேர்த்து இதோட கலந்து கொடுத்து வதக்கணும். வெங்காயமெல்லாம் ரொம்ப துவலை வதங்கணுன்றது இல்லைம்மா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணுமா. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகா, இஞ்சி, அரிசி, துவரம்பருப்பு பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுமா. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 லிட்டர் தயிரையும் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் கட்டி முட்டி இல்லாத நல்லா ஒரே சீராக வருமா. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் தேவையான உப்பையும் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு இப்போ சரி பார்த்து போட்டுக்கோங்கம்மா. மிக்சி ஜார் அலம்பி போட்டுக்கோங்க. அந்த நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட நல்லா கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது ரொம்ப நாளை கொதிக்கக்கூடாதுமா. ஒரு பொங்கு வந்தால் போதும், ஒரே ஒரு கொதி வந்தால் போதுமா. நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சு செய்யுங்கம்மா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, சிம்மிலே வச்சு செய்யுங்க. இது பாருங்கள் நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம வடைகள் தட்டி வச்சுருக்க வடைகளில் ஒரு 10 வடை போடலாமா. இந்த குழம்புக்கு கொத்தமல்லி தேவையான கொத்தமல்லி போட்டுருங்க. இந்த குழம்புக்கு ஒரு 10 வடை போடலாமா. அந்த 1/2 லிட்டர் தயிருக்கு ஒரு 10 வடை போடலாம். இது தாராளமாக ஒரு 4 பேருக்கு போதுமா. ரொம்ப அருமையாக இருந்ததுமா. எல்லோரும் பிடிச்சவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வடைகளை போட்டுட்டு குழம்பு கொதிக்கக்கூடாதுமா. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க, இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. வடைகளை சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் அதை வடைகளை அமுக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்கம்மா. சுவையான மோர் குழம்பு ரெடிமா. ஒரு 5 நிமிஷம் ஊறுச்சுன்னா ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் மோர் குழம்பு கிடச்சிதுமா. இன்றைக்கி பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.